பிடிஆர் பழனிவேல்ராஜன் கூட ஏர்போர்ட்ல வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டி எடுக்கிறாங்க. அவரு கூட அந்த பேட்டியில என்ன சொல்றாருன்னா, நான் இருந்த 2 வருஷத்துல நான் எப்படி பக்காவா பாத்துக்கிட்டேங்கிற அந்த லைனோட நிறுத்திக்கிறாரு அவரு. அதுக்கு மேல திமுகவுடைய 5 ஆண்டு கால நிதி மேலாண்மைக்கு போகல அவரு. நல்ல இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அதை பார்த்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். பிடிஆர் பழனிவேல்ராஜன் தப்பு இல்லை, யாரு வேணாலும் நல்ல சொன்னா எடுத்துக்கலாமே, தப்பு கிடையாது. ஆனா அவருடைய இன்டர்வியூ மொத்தமா அவுட் அண்ட் அவுட் பாத்தீங்கன்னா, அவர் பேசின அத்தனை விஷயங்களும் நான் பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கும் போது அந்த 2 வருஷத்தை நான் எப்படி ஏபிளா மேனேஜ் பண்ணினேன் அப்படிங்கறதோட நிறுத்திடுறாரு. அப்புறம் மீதி 3 வருஷம் யாரு கணக்கு எடுத்துக்கிறது? அந்த இடத்துல அவர் வந்து போகவே விரும்பல. சரி, அவரு திமுக முன்னாள் அமைச்சருங்கிறனால அவருடைய கட்சிக்கு வந்து பண்ண முடியாது. அதனால அவர் வந்து தன்னுடைய ஆட்சி காலத்துல தான் நிதி அமைச்சரா இருக்கும் போது நான் என்னென்னலாம் மாற்றங்களை கொண்டு வந்தேன்னு ஒரு தன்னிலை விளக்கமா மட்டும் கொடுத்துட்டாரே ஒழிய, அது திமுக காரங்க சொல்ற மாதிரி திமுகவுடைய நிதி மேலாண்மைக்கான அத்தாட்சியோ சர்டிபிகேட்டோ அவர் கொடுக்கல. திருப்பி வேணாலும் எல்லாருமே பார்க்கக்கூடிய நேயர்களும் போய் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களுடைய இன்டர்வியூ பார்க்கட்டும்.